Welcome to Fiamma Devils ஜோடி நம்பர் 1 ஜூனியர். இங்க போட்டியாளர்கள் சிறுசு, போட்டி பெருசு. இன்னைக்கு 11th காம்படிட்டிவ் ரவுண்ட். இந்த 11th காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம ஜோடிஸ் எல்லாம் என்ன ஸ்டைல் ஆட போறாங்க தெரியுமா? என்ன மாதிரியே ஸ்டைலா ஆட போறாங்கன்றது மட்டும் தெரியும். நிஜமாவே ஸ்டைல் ஆட போறாங்க, not like you சிவகார்த்திகேயன். ஓகே, thank you. என்ன ஸ்டைல் ஆட போறாங்க? That style. என்ன ஸ்டைல் இது? சால்சா ஆட போற ட்ரை பண்ணப்பா. நல்லா சாம்பார் சாதம் பேசுற மாதிரி ஆடிட்டு சால்சாவா? உண்மையிலேயே சால்சா ஆட போறாங்களா? உண்மையிலேயே அவங்க சால்சா ஆட போறாங்க. என்ன விட பெட்டர் ஆடுவாங்க. அதுதான் எல்லாருக்குமே தெரியும். 5 ஜோடிஸ்மே வா. ஆமாப்பா. சோ 5 ஜோடிஸ்மே இந்த 11th காம்படிட்டிவ் ரவுண்ட்ல சால்சா ஸ்டைல்ல பின்னி பெடல் எடுக்க போறாங்க. அதான்ப்பா நானும் சொன்னேன். ஓகே, இந்த ஸ்டைலிஷான ரவுண்டுக்கு நம்ம ஸ்டைலிஷான ஜட்ஜஸும் தயாரா இருக்காங்க. வெல்கம் ஜட்ஜஸ். ஆக்சுவலி இந்த ரவுண்டில் ஸ்பெஷலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சொல்லு. இது 11வது ரவுண்டு. 10வது ரவுண்டு வரைக்கும் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக எப்படி இருந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தார். 11வது ரவுண்டில் அவரோட இது எல்லாமே டோட்டலாக மாற்றிக்கிட்டு ஒரு புது மனுஷனாக வந்து உட்காருன்னு சொல்லியிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் ஜார்ஜ். அதனால் அவர் வாயாலே கேட்டுப்போம். அவர் ஏதோ சில விஷயங்கள் ஜோடிஸுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டாராம், அது சொல்லிடுறாரு. சொல்லுங்கள் ஜார்ஜ். இல்லை, இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு யாரையுமே ஹர்ட் பண்ணாமல், ஏன்னா அதுக்கு பாயிண்ட்ஸை சொல்கிறதுக்கு எல்லாருமே ஆல் த அதர் ஜட்ஜஸ் அதாவது நீங்களாம் ஜாலியாக இருக்கணும். காம்படிட்டிவ் ரவுண்டில் வந்திருக்கோம். ஸோ ஃப்ரம் திஸ் வெரி பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ், ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப டஃபாக போயிட்டு இருக்க ஒரு காம்படிஷன். நான் என்ன சொல்ல வரணும், நீங்கள் என்ன ஆடி இருக்கீங்களோ அதுக்கான கரெக்ட் கமெண்ட்ஸ் யூ வில் ஹியர் இட் ஃப்ரம் மீ. தேங்க்யூ. Thank you so much George. Thank you so much judges. இந்த ரவுண்ட்ல இருந்து ஜார்ஜும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போறாரு. இருந்த ஒரு மனுஷனையும் இப்படி ஆக்கி விட்டாங்கப்பா, பாத்துக்குங்க. சரி, 6 ஜட்ஜஸ் இருக்காங்க. வழக்கம் போல இவர் வச்சு ஐயோ அவர்லாம் வர வேணாம், இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதான் அழகான பச்சாவ் மேரே பச்சாவ் பச்சாவ் ரே பச்சாவ். கரெக்டா சொன்னீங்க. உண்மையிலேயே இங்க ஆட போறவங்க எல்லாம் பச்சாதான். எல்லா பச்சாவும் ஆடப்பா. பச்சாவ் ரே பச்சாவ் அப்படின்னா என்னயா? காப்பாத்துங்கன்னு அர்த்தம்யா. உன்னை எதுக்கா நாங்க காப்பாத்தணும்? அட பாவி, என்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்ன்றேன். உங்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாத்திக்கணுமா? எதுக்கியா? ககாத்ரா வத்தோட தூக்கா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கொசு வாயில மாட்டிச்சு துப்ப போறாருன்னு அர்த்தம். நான் கூட ஏதோ மொழியோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். சரி சொல்லுங்க, உங்கள்ட்ட இருந்து எங்களை எதுக்கு காப்பாத்திக்கணும்? நீங்க யாரு? டேய், என்ன தெரியல? தெரியுது, எங்க செட்டுக்கு போக போடுற பாய் தானே. யாரியா நீ? பில் லேடன். பின் லேடனா? ஹோட்டல்ல பில்லு குத்துற கம்பி மாதிரி இருந்துகிட்டு பின் லேடனா? நான் காமெடி பண்றியா நீங்க? காமெடி பண்ணலையா, உண்மையா தான் சொல்றேன். சத்தியமா? அம்மா மேல சத்தியமா கிள்ளி கூட பண்றேன் பாரு. அப்ப பின் லேடன் தான். என்ன ஒரு காமெடி பீஸ் மாதிரி பாக்குறேன். அப்படிலாம் கிடையாது சார். உங்களை எவ்வளவு நாள் டிவியில பாத்திருக்கேன், எனக்கு முதல் முறையா நேர்ல பாக்க. நைஸ் மீட்டிங். நைஸ் மீட்டிங் யூவா. யோ, நான் ஒரு டெரரிஸ்டியா? டெரரிஸ்டா? இங்க எதுக்கு சார் வந்தீங்க? என்ன மிலிட்டரியில தேடுறாங்க. அப்ப நீங்க டெரரிஸ்டா? இதை தானே 10 நிமிஷமா சொல்றேன். ஏன் இவ்வளவு புச்சாலி ஆகுது இது? அந்த பொண்ணு இப்பதாங்க சுய நினைவுக்கே வருது. உங்களை ஆர்மியில தேடுறாங்களா? அப்ப ஆர்மிக்கு போக வேண்டியதானே? ஐயோ, நான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கிறேன்னு இங்க வந்திருக்கிறேன்ப்பா. இங்க எங்கயா ஒளிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கு? இங்க ஒளிஞ்சிருக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குது. இங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு எங்கயா இருக்குது? அதான் அந்த அடையார் சிக்னல் பின்னால ஒளிஞ்சுக்குவேன். அது அடையார் சிக்னல் இல்லையா கமலேஷ்? அததான் சொன்னா அவர் முதுகுக்கு பின்னால நான் ஒளிஞ்சுக்குவேன். அட முட்டா பயல. முட்டா பயலா? அவர் முதுகு பின்னாடியா ஒளிவேன்? ஆமா. டெய்லி அவர் முதுகு சோப்பு தேய்ச்சி விட ஒரு பொண்ணு வரும், அது பாத்துருயா? நான் என்ன லூசா? அந்த மாதிரி அவன் குளிக்கும் போது முதுகு தேய்ச்சி விட பொண்ணு வர்றது உண்மை. ஆனால் தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் அவர் குளிப்பாரு. இஸ் மை ஃப்ரெண்ட். ஓ ஓகே. அந்த கேப்ல நான் எங்க ஊருக்கு போயிட்டு வந்துருவேன். எதுக்கு? யோ, அவர் தீபாவளி பொங்கலுக்கு குளிக்கலாம், நான் தீபாவளி பொங்கலுக்கு எங்க ஊருக்கு போக கூடாதா? போயிட்டு வந்துருவீங்களா? ஓகே ஓகே. அன்றைக்கு நீங்க பயப்படலாம் வேணாம். இங்க போலீஸ் எல்லாம் நீங்க மாட்டோம். அங்க பாருங்க பின் லேடன் சார், நீங்க இவ்வளவு சீரியஸா பேசிக்கிறீங்க, 2 பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகி பின் லேடன் பார்த்தாரா கண்டிப்பா அவரே வாலண்டரியா போய் சரண்டர் ஆயிரும். என்னால இந்த கொடுமை. அப்ப இவர் பின் லேடன் இல்லங்கறீங்களா? ஒசாமா பின் லேடன் கொஞ்சம் வெள்ளையா இருப்பாரு, இவர் ஏன் கருத்த? குட் क्वेश्चन, குட் क्वेश्चन. நானும் வெள்ளையா தான் இருந்தேன். பொதகுயில இருக்கும்போது ஆப்கானிஸ்தான்ல எங்க எங்க ஆப்கானிஸ்தான் ஓகே ஓகே ரோடு போடும்போது பீடங்க தாரத்துக்கு மூஞ்சில ஊத்திச்சிங்கப்பா.
கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. தேவையில்லாத பேசாத நீ. ஓகே, அதெல்லாம் விடுங்க. இங்க போலீஸ்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. Okay. முதல் முறையா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இன்டர்நேஷனலிஸ்ட் எங்க ஷோக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இருந்து இன்னைக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு போறீங்களா காம்படிஷனை? கன்ஃபார்ம். ஓகே, இன்னைக்கு சால்சா ரவுண்ட். சால்சா சால்சானா எப்படி ஆடுவாங்க தெரியுமா? எப்படி? லைட்டா சாம்பிள் ஆடி காமிங்களா? என்ன அந்த பொண்ணுக்கு பைல்ஸா? அப்படிலாம் பேசக்கூடாது ஐயா. ஐயா பெரியவரே, இப்படி இல்லாம பேசுறீங்க. ஒரு பச்சை குழந்தைய பார்த்து பைல்ஸா டைல்ஸான்னு. என்ன தெரியுமா சிவா, இப்ப அவருக்கு டைல்ஸ் சாரி பைல்ஸ் வந்துருச்சு. போய் உட்காந்துறீங்களா? ஓகே. நீங்க ஆடின மாதிரி யாராவது ஆடினாங்கன்னா எலிமினேட் பண்ணி விட்டுருங்க. தாராளமாக பண்ணிடுறீங்களா? ஓகே. ஆமா, ஒரு டவுட். என்னம்மா? இந்த நீங்க நீளமா வச்சிருப்பீங்களே, என்னது? மிஷின் கன். ஆமா, அது எங்க? அத உங்க ஊர் கேப்டன் வாங்கிட்டு போய்கிறார். யார், தோனியா? தோனி இல்லையா, விஜயகாந்த் சார் ஷூட்டிங் தேவைன்னு வாங்கிட்டு போய்கிறாரு. வாடகை கூட்டி சம்பாதிச்சுக்கிறீங்களா? என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமாகுது. ஓகே. இங்க அப்பப்ப சம்சா டீ எல்லாம் வரும். சாப்பிட்டு ஓரமா உட்காந்து கமெண்ட்டை சொல்லுங்க. சம்சா டீ கொடுப்பாங்களா? சம்சா டீ, சம்சா டீ, சம்சா டீ, சம்சா டீ. பிரியாணி கடை பாய் நினைச்சா சம்சா விக்கிறவனால இருக்கான் இந்த ஆளு. அண்ட் ரொம்ப பெருமையா இருக்கு கல்யாணி. எதுக்கு? இது வரைக்கும் உள்ளூர்ல இருந்தா கெஸ்ட்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான், அமெரிக்காவே தேடிக்கிட்டு இருக்க பின்லேடனே இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. இந்த சால்சா ரவுண்டுக்கு கெஸ்டா வந்திருக்காருன்னா உண்மையிலேயே பெருமையா இருக்கு. அவருக்கா ஒரு முறை கை தட்டலாமே. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சால்சா ரவுண்ட். முதலாவதா வந்து ஆட போற அந்த ஸ்டைலிஷான ஜோடி யார்? The tallest couple, Jayanth and Agnita. சால்சா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பார்ட்னர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சால்சா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். எக்ஸலென்ட். பியாமா டேவில்ஸ் ஜோடி நம்பர் 1 ஜூனியர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவ மீன் பிடிக்க காத்திருந்த. Welcome back to Fiamma Devils ஜோடி நம்பர் 1 ஜூனியர். இந்த 11th காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம ஜோடிஸா சால்சா ஆட போறாங்க. and first ஆட போற ஜோடி Jayanth and Agnita. all the best. செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை துளைத்து விடும். அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை துளைத்து விட்டோம். துன்பம் தொலைந்தது எப்போ, காதல் பிறந்தது அப்போ, இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்தது எப்போ. காதல் என்பது இனிக்கும் விருந்து, கல்யாணம் என்பது வேப்பம் கொழுந்தியே கண்ணே. காதல் பார்க்கும் குறை மட்டுமே கல்யாணம் பார்க்கும் காதல் பார்ப்பது பாதி கண்ணில், கல்யாணம் பார்ப்பது 4 கண்ணில் அடி பெண்ணே.
பெண்களே உலகில் இல்லை என்றால் ஆறுதலை தேவை இருக்காது. செப்டம்பர் மாதம்